116வது குறிஞ்சி திணை எதை குறிக்கிறது? ஏ. பிரிவு பி. காத்திருத்தல் சி. காதல் சந்திப்பு டி. புலம்பல் சரியான பதில் சி. காதல் சந்திப்பு. 117வது முல்லை திணை எதை குறிக்கிறது? ஏ. பிரிவு பி. காத்திருத்தல் சி. சண்டை டி. போர்த் தொடக்கம் சரியான பதில் பி. காத்திருத்தல். 118 மருதம் திணை எதை குறிக்கிறது? ஏ. காதல் சந்திப்பு பி. பிரிவு சி. ஊடல் டி. புலம்பல் சரியான பதில் சி. ஊடல். 119வது நெய்தல் திணை எதை குறிக்கிறது? ஏ. காத்திருத்தல் பி. ஊடல் சி. பிரிவு காரணமான துயரம் டி. சந்திப்பு சரியான பதில் சி. பிரிவு காரணமான துயரம். 120 பாலை திணை எதை குறிக்கிறது? ஏ. சந்திப்பு பி. காத்திருத்தல் சி. பிரிவு டி. ஊடல் சரி சரியான பதில் சி. பிரிவு. 121 ஐந்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஏ. 3 பி. 4 சி. 5 டி. 6 சரியான பதில் சி. 5. 122வது அகத்திணைகளுடன் தொடர்புடைய இயற்கை அமைப்பு எது? ஏ. நகரம் பி. மலை காடு வயல் கடல் சி. கோவில் டி. அரண்மனை சரியான பதில் பி. மலை காடு வயல் கடல். 123வது புறத்திணைகள் எதனை மையமாகக் கொண்டவை? ஏ. காதல் பி. குடும்பம் சி. போர் மற்றும் சமூக வாழ்க்கை டி. இயற்கை சரியான பதில் சி. போர் மற்றும் சமூக வாழ்க்கை. 124வது திணை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ. கவிதை பி. வகை பிரிவு சி. நூல் டி. இலக்கணம் சரிந்த சரியான பதில் பி. வகை பிரிவு. 125 அக இலக்கியத்தில் தலைமகனை அழைப்பது எவ்வாறு? ஏ. தலைவன் பி. அரசன் சி. வீரன் டி. காதலன் சரியான பதில் ஏ. தலைவன்